ஹேண்டில் செக்குடு டிசைன்ஸ் நிறைய வரும் ஆரியில. அதுல எப்படி ப்ராப்பரா நம்ம செக்குடு டிசைன் வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஹேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல மிடில் பாயிண்ட் எதுன்னு பாத்துக்கோங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கைக்கு வந்து 14 இன்ச் 12 இன்ச் 10 இன்ச் இந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து 7 இருக்கு. 7ஓட மிட் பாயிண்ட் என்ன 3.5. அந்த மிட் பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு அட்டை மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அட்டை எடுத்துட்டு கரெக்டா எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு எந்த சைஸுக்கு பாக்ஸ் இருக்கணுமோ செக்குடு இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நமக்கு 2x2ல நான் வந்துட்டு உங்களுக்கு எடுத்துக்கிறேன். ஆனா பட் வந்து பாத்தீங்கன்னா 4 பக்கமுமே ஒரே சைஸ்ல இருக்கணும். இந்த பக்கமும் 2, இந்த பக்கமும் 2, இந்த பக்கமும் 2. இந்த மாதிரி போட்டு ஒரு கோடு கிழிச்சுக்கோங்க. கிழிச்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சிட்டு இதோட மிட் பாயிண்ட் இந்த ஷார்ப்னஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஷார்ப்னஸ் வந்துட்டு கரெக்டா இதோட மிட் பாயிண்ட்ல வர மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மிடில் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, அப்புறம் இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு இப்படி ஒரு கோடு, இங்க முடியுதா, இங்க ஒரு கோடு, இந்த இடம் வந்து எங்க முடியுதோ அங்க ஒரு இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே இந்த பக்கமும் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, ஃபினிஷ் ஆயிடுச்சா? இப்ப இதை ட்ரேஸ் பண்ணி தான் நம்ம பேலன்ஸ் இருக்கிற செக்குடு எல்லாமே போடணும். இப்ப இதை அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கோங்க. அப்புறம் இதுலயும் ஒரு ஸ்ட்ரைட் கோடு. இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு செக்குடு பேட்டர்ன் ரொம்ப ப்ராப்பரா ஒரு எப்படி சொல்றது ஒரு ப்ரொஃபஷன் அளவுக்கு வரும். ஓகேங்களா? இப்ப நம்ம போட்டோம். இப்ப இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்னா இதை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருங்க. வச்சுட்டு இங்க ஒரு பாயிண்ட், அதே மாதிரி இங்க வச்சுட்டு இங்க ஒரு பாயிண்ட், இங்க வச்சுட்டு இந்த மிட்ட ஒரு பாயிண்ட். அவ்வளவுதான் ஃபினிஷ்டு. ரொம்ப ஈஸி. செக்குடு பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. எல்லா பாக்ஸுமே ஒரே சைஸ்ல இருக்கும். இந்த கோணல் மாணலாலாம் இருக்காது. அவ்வளவுதான். இவ்வளவுதான் நம்ம செக்குடு பேட்டர்ன் போடுறது. ரொம்பவுமே ஈஸி. இப்ப எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரியே நீங்க செக்குடு பேட்டர்னுக்கு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆரி பத்தின டிப்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.